கடனிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வங்கள் கிரகங்களையே மாற்றிவிடும். கடன் சுமை அதிகரிக்கும் போது பலர் என்ன செய்தாலும் சரியாகவில்லை என்று மனவேதனை அடைவார்கள். பணத்தட்டுப்பாடு, எதிர்பாராத செலவுகள், முடங்கிய வருமானம் ஆகியவை சேர்ந்து வாழ்க்கையை சிரமமாக்கும். இப்படியான சூழலில் தெய்வத்தை மனதார நினைத்து வழிபடுவது மனத்தளர்ச்சியை அகற்றி புதிய தொடக்கத்திற்கு தைரியம் அளிக்கும். சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படும் லக்ஷ்மி நரசிம்மர் அவர்களை பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் மனமாற வழிபடுவது கடன் சுமையை குறைக்க உதவும் என நம்பப்படுகிறது. அந்த நாட்களில் தீபம் ஏற்றி குடும்ப நலன் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பிரார்த்தனை செய்வது நல்ல பலனை தரும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். ஜோதிட ரீதியாக செவ்வாய் கிரகத்தின் பாதிப்பு காரணமாக கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் என நம்பிக்கை உள்ளது. அதனால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. அந்த நாளில் சுத்தமான எண்ணத்துடன் பிரார்த்தனை செய்து சுவாமி தரிசனம் செய்வது மனதிற்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும். கோவிலுக்கு செல்லும் போது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து மனதிற்குள் ஓம் சரவண பவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிப்பது மன அமைதியை தரும். மௌன விரதம் கடைபிடிப்பது சிந்தனையை தெளிவாக்கி தீர்மானங்களை சரியாக எடுக்க உதவுகிறது. கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதமிருந்து முருகனை வழிபடுவது தடைகளை அகற்றும் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. அந்த நாளில் பால், பழம் போன்றவற்றால் எளிய நெய்வேத்தியம் செய்து குடும்ப நலனுக்காக வேண்டுதல் வைத்தால் தீராத பிரச்சனைகளும் விரைவில் சரியாகும் என பக்தர்கள் அனுபவிக்கின்றனர். வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி அவர்களுக்கு தீபம் ஏற்றி வீட்டில் சுத்தம் செய்து பூஜை செய்வது பொருளாதார வளம் பெருக உதவும் என்று நம்பப்படுகிறது. வெள்ளை அல்லது சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்து குடும்ப செலவுகளில் கட்டுப்பாடு கடைபிடிக்க உறுதி கொள்வதும் நல்ல பலனை தரும். அன்னதானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. பொருளாதார நிலைமைக்கு ஏற்ற அளவில் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது அல்லது உதவி செய்வது நல்ல கர்ம பலனை சேர்க்கும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. இவற்றுடன் சேர்த்து திட்டமிட்ட செலவு கட்டுப்பாடு, தேவையற்ற கடன்களை தவிர்த்தல், மாதாந்திர சேமிப்பு பழக்கம் போன்ற நடைமுறை முயற்சிகளையும் மேற்கொள்வது மிகவும் அவசியம். ஆன்மீக நம்பிக்கையும் பொறுப்பான செயல்பாடும் இணைந்தால் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரும் பாதை விரைவாக உருவாகும்.